வணக்கம் நண்பர்களே. விஜயோட திருமா கூட்டணி அமைப்பாரா? இல்ல, இந்த மாதிரி வர்றதுங்கிறதே ஒரு வதந்தி. இது அதிமுக செய்யற சதி அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு. என்ன, விஜயோட போய் திருமா சேருவாரா? ஏன் சேரணும்? திருமாவோட ரொம்ப நெருக்கமா இருந்த ஆதவர்ஜனா விஜய் கட்சியில் இருக்காரு. அங்கே போய் சேர்ந்து ஒரு பொறுப்பு வாங்கின உடனே நேரா திருமாட்ட வந்துதான் அவர் வாழ்த்து வாங்கினாரு. இதனாலேயே ஏதோ ஒரு பெரிய பாலம் இருக்கு, போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறது சரியில்லைதான். ஆனா சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? சமீபத்தில் தான் நடந்த ஒரு விஷயம் தொடர்பாக, கரூர் விஷயம் தொடர்பாக திருமாவளவன் சொன்னாரு, விஜய்க்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, திமுக அரசுக்கும் விஜய்க்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. அது ஒரு பெரிய சவாலா தான் இருந்தது. விஜய்க்கு எதிராக திமுக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் விஜய் ரொம்ப பெரிய புகழ் பெற்றாருன்னா அதுக்கு யாருக்கு இழப்பு? திமுக அரசுக்கு தானே, திமுக தானே. அப்படி நடந்தா ஒருவேளை லாபம் அப்படின்னு திரும்ப நினைச்சாரோ? சொல்ல முடியாது. அரசியல எல்லா கணக்குகளும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்துக்கும் போது விஜய் கூட்டணி வரமாட்டாரா, விஜய் வந்துட மாட்டாருன்னு சொல்லி எல்லா கட்சியும் பேச ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம், முக்கியமா ஒரு வீடியோ போட்டோம். என்னன்னா, அவரை மையமா வச்சு அரசியல் போகுது அப்படின்னு. தினம் தினம் எல்லாரும் அவரை பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு தயாராகிவாரோ, அதிமுக பலவீனம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன காரணம், அதுல என்ன நோக்கம் அப்படின்னா, அதிமுக பலவீனம் ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட 2024 22% அளவுக்கு வாக்கு வாங்கின கட்சி அடுத்த தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் +5 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 27% ரொம்ப சாதாரணமா வாங்கும். நல்ல வேட்பாளரை நிறுத்தும், பணம் நிறைய செலவு பண்ணும், இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவரு போய் விஜய் தலைவராக, அந்த கூட்டணிக்கு தலைவராக ஏத்துக்குவாரோ அப்படின்னு டிடிவி சொல்றது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை ஒரு காணல தள்ளுறது. அவர் சொல்லணும், எங்கள் கூட்டணிக்கு வேண்டுமானால் விஜய் வரட்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். பாஜக அதிமுக கூட்டணி வந்த போதே பாஜக சொல்லிட்டு இருந்துச்சு, கூட்டணி ஆட்சி ஆட்சியில பங்கு அப்படிங்கும் போது எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துக்கும் போய் போய் என்ன சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா, இல்லை அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி அவரை தள்ளணும். அதுக்கப்புறம் பாஜக கொஞ்சம் அமைதியாகி போச்சு. இப்போ அதிமுக தலைமை தான் ஆட்சி, விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னாரு வைங்க. விஜய்க்கு கொஞ்ச நெஞ்ச ஆசை இருந்தா கூட வராம போயிரு வரல. அந்த கணக்கும் டிடிவி தினகரனுக்கு இருக்குங்க. டிடிவி தினகரன் இப்ப என்ன பேசினா ரொம்ப பெரிய தலைப்பாகுது. எல்லா ஊடகங்களும் அவரை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு. யார் கூட அவர் இருந்தாலும் திமுக பக்கம் அவருக்கு காத்து அடிச்சிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அதிமுக பக்கம் வந்துருவாரோ அப்படிங்கிற எண்ணம் தான். அப்படி வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவாரு, விஜய் அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்காகவா நம்ம விஜயோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன் உறுதியா இருக்கார். இருந்தாலும் கூட ஸ்பெல் பண்ணுங்க, உங்க திட்டம் என்னங்கிறது சொல்லுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி தள்ளுறாரு. விஜயை கூட சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளுறாரு. விஜய் இப்ப எந்த ஒரு கூட்டணி பத்தி சிந்திக்கவே இல்லை. அந்த கட்சிக்காரங்களும் வெளியே வந்து பேசுறது இல்லை. இப்ப கூட்டணி பத்தி பேசுற நிலைமையா? அதுக்குள்ள எல்லா ஊடகங்களும் கூட்டணி பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கரூர் சம்பவம் நிகழ்ந்து 15 நாள் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. இப்போ கூட்டணி பத்தி எதுக்கு பேசணும்? ஜனவரிக்கு அப்புறம் பேசலாம்ல. இருந்தாலும் விஜய் மீதே அரசியல் ஒளி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் இங்க போவாரா அங்க போவாராங்கிறது பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில தான் திருமாவளவன்ட்ட கேட்டபோது, அதிமுகவும் விஜய் கூட்டணி அமைக்கிறாங்களா? அப்போனா விஜய் அதிமுகவோட கூட்டணி அமைச்சாருன்னா விஜய்க்கு பாஜக ஆகாதே, ஏற்கனவே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போனா அது அமைக்க வாய்ப்பு இல்லையோ? கூட்டணி வந்தது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விட்டுருவாரோ அப்படின்னு திருமாவளவன் சொல்லிட்டு, அப்போ எப்படி அதிமுகவை நம்புறது? அவருடைய கூட்டணியோடைய நிலைப்பாடு பத்தி எப்படி நம்ப முடியும்? எப்படி கிரெடிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப என்ன நினைக்கிறாரு திருமாவளவன்? என்ன நினைக்கிறாரு? பாஜகவை அதிமுக வெட்டி விட கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படியே ஒட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு நினைக்கிறாரா? என்ன காரணம்? என்ன, எந்த கட்சியா இருந்தானே பாஜக வெட்டி விடணும் அப்படித்தானே திருமாவளவன் நினைக்கணும், நினைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா அப்படி நினைக்கலையே. அப்படின்னா ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. ஒருவேளை அப்படி போயிட்டாருன்னா, விஜய் அதிமுக கூட்டணி அமைச்சாருன்னா ஒரு ஓப்பன் வந்துருதுல தமிழ்நாடு அரசியல்ல, ஒரு ஓப்பனிங்கே இருக்கு, யார் கூட யார் வேணாலும் போலாம் அப்படின்னு. ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க, எங்க கூட்டத்திலையும் தாவேகா கொடி பறந்துச்சுங்கன்னு சொல்றாங்க. இப்ப எடப்பாடி தான் சொல்லிட்டு இருந்தா, அதோ பாருங்க தாவேகா கொடி பாத்தீங்களா, அதாங்க பிள்ளையார சொல்லி அப்படின்னு சொன்னாரு. அதிமுக காரங்களே கொடி அசைச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இன்னொரு கட்சியோட கொடியை தாங்கிறதுக்கு அதிமுக தொண்டனும் சாதாரணமான இல்லைங்க அப்படின்னு நம்ம தெர்மோகோல் புகழ் செல்லூர் ராஜே சொல்லிட்டார். இப்படி அதிமுகவே கிளர்ந்து இடறாங்க. ஆனா விஜய்க்கு ஏதாவதுன்னா உடனே வந்து நல்லா டிஃபெண்ட் பண்றாங்க, நல்லா ஆதரவு கொடுத்து பதில் சொல்றாங்க. அப்ப எதிர்காலத்துல ஒரு ஆசை இருக்கு, விஜய் கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி யாருதாங்க ஆசைப்படல? திமுக கூட ஆசைப்படும் மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது திருமாவுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா திருமா எந்த விதமான முடிவு எடுக்கலாம். அவர் ஒரு முக்கியமான ஒரு கட்சியுடைய தலைவர், தமிழகத்தில் ஒரு முக்கியமான தலைவர், இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவையே சார்ந்திருக்கணும் அப்படிங்கிற
அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிலைமை பார்க்கும்போது ஒரு ஓப்பனிங் வந்ததுன்னா அதிமுக கூட்டணி அமைக்கலாம், தாவேக்காவோட கூட்டணி அமைக்கலாம், யார் அதிக இடம் கொடுக்குறாங்களோ அவங்க கூட இருக்கலாம், ஆட்சியிலையும் கூட பங்கு பெறலாம். ஆனா அவங்க எல்லாம் ஜெயிக்கணும் இல்ல. அதிமுக ஜெயிச்சு வந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். தாவேக்கா மட்டும் இல்ல, இப்பவே வந்து 35-38% வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்துட போதா அப்படின்னு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. முக்கியமா திருமாவளவன் போன்ற மிக மூத்த அரசியல்வாதி ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. ஆகையால ஒரு பேலன்ஸா தான் பேசுறாங்க. ஒரு விஜய ஒரு மீட்டிங்ல ஒரு பேட்டியில கடுமையா விமர்சனம் பண்றது, இன்னொரு மீட்டிங்ல கொஞ்சம் சாஃப்டா போறது, இப்படின்னு தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கிறாரு. இப்போ போய் நீங்க கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? வதந்தி தான் சொல்லுவாரு. அதுதானே அரசியல் ரீதியா லாபம் கொடுக்க முடியும். திமுகவும் அதை தானே விரும்பும். தன்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் தன் பக்கம் இருக்கணும் அப்படித்தானே நினைக்கும். காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமான்னு பேசிட்டே இருக்காங்க. பாதி பேர் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு ஆசையை வெளிப்படுத்துறாங்க. அவங்களுக்கெல்லாம் தேர்தல் வரும்போது சரியா வச்சு செய்யலாம் அப்படின்னு திமுக எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. பொங்கலுக்கு அப்புறம் நல்ல செய்தி வருது நல்ல செய்தி வருதுன்னு காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர்கள், திருச்சி வெளிச்சாமி போன்ற தலைவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் கூட்டணி அமைச்சிருவாங்களா? அது எப்படிங்க சாத்தியம்? திமுக எம்பிகள் நாடாளுமன்றத்தில் தேவையில்லையா? இங்க இருந்து என்னதான் பிரஷர் கொடுத்தாலும் அங்கே காங்கிரஸ் தலைமை அசைஞ்சு கொடுக்காது. இதெல்லாம் இருக்கும்போது திருமா மட்டும் தாவேக்கா கூட போயிருவாரு அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? ஆகையால வதந்தின்னு சொல்லிட்டு போறாரு. திமுக ரொம்ப சைலண்டா தான் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வருகின்ற உளவுத்துறை தகவல்கள் எல்லாமே அப்படின்னு விஜய்க்கு பெரிய அளவுக்கான பின்னடைவு ஏற்படல. சொல்ல போனா அவருக்கு ஆதரவா தான் மனநிலை போயிட்டு இருக்கு. அதிமுக வர பேசி பேசி வளர்த்து விடுது. எடப்பாடி தான் ரொம்ப வளர்த்து விடுறாரு. அது தவிர பாஜக நயினா நாகேந்திரன் எல்லாமே அவர் வந்தால் என்ன வந்தால் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ராஜா கூட ரொம்ப ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் என்னென்ன பேசினாரு, விஜயோட பேரே நமக்கு தெரியாம இருந்தது. ஜோசப் விஜய் அவர் தான் நமக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்தாரு. அவரே விஜய் வந்தால் கதவு திறந்திருக்கும் மாதிரி சொல்லிட்டார். இந்த மாதிரி எல்லாரும் கதவை திறந்து காத்து வச்சு அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்களே. விஜய் அவ்வளவு பெரிய தலைவரா? ஏன் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவர் மாதிரி அவளை பிம்பம் சித்தரிக்கிறாங்களோ சொல்ல முடியாது. அவருடைய இருக்கிற சினிமா பிம்பம் அரசியலையும் உதவுது போல இருக்கு. ஆக திருமாவளவன் ஒண்ணு அப்படியே ஒரு வாய்ப்புகளை தட்டி அப்படியே ஒரு அதற்கான சூழல் எல்லாம் அப்படியே மறுத்துட்டு போறவர் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இருக்கு. ஜனவரிக்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் தான் தேர்தல் ரொம்ப சூடு பிடிக்கும். யார் கூட அப்படிங்கிறது நிச்சயமா தெரியும். யாருக்கு அதிக இடம் வேணும் அப்படிங்கிறது தெரியும். யாருக்கு அதிக இடம் வேணும் யாராவது சொல்ல முடியுமா? திமுக அணியில் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லட்டுமே. திமுக கிட்டத்தட்ட 150-160 இடங்களை போட்டி போட்டாதான் பெரும்பான்மை வரும். பெரும்பான்மையை வராம போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அரசியல் கட்சி வட்டாரத்தில் ரொம்ப பலமான பேச்சு இருக்கு திமுகவுக்கு. திமுகவுக்கு அந்த அச்சுறுத்தல் இருக்கு. ஏன்னா 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு நினைக்குது. அதிமுக எடப்பாடி சொல்றாரு நாங்க தான் தனித்து ஆட்சி அமைப்போன்னு. பட் அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். இதை நோக்கிதான் எல்லா கட்சிகளும் காய் நகர்த்திட்டே இருக்காங்க. கரூருக்கு அப்புறம் தினமும் ஒரு அரசியல் செய்தி பிரேக் ஆகிட்டே இருக்கு. எல்லாரும் ஒரு அரசியல் ஆசை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. இது எல்லாம் அதிகாரமா மாறணும் இல்லையா? நன்றி, வணக்கம்.